ஆத்தங்கரையோரமாக ஒரு குரு ஒருத்தர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி இருக்காரு. அவர்கிட்ட ஒரு நபர் போயிட்டு, குருவே நான் கடவுளை உணர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். சட்டுன்னு எழுந்த அந்த குரு அவரை தரன்னு இழுத்துட்டு போய் அவரோட கழுத்தை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அமுக்குனாராம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அவரை அந்த தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துட்டு ஆற்ற கரையோரம் கூட்டிகிட்டு வந்தார். நான் தண்ணிக்குள்ளே உன் தலையை போட்டு முக்குனப்போ நீ எதை ரொம்ப விரும்பின, எது கிடைச்சே ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த இளைஞனும், காற்று, நான் அதை சுவாசிக்கணும்னு விரும்பினேன். நல்லது, இந்த காற்று வேணும்னு நீ எந்த அளவுக்கு தீவிரமாக விரும்பினியோ அதே அளவுக்கு கடவுளை உணரணும்னு நினச்சியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த இளைஞன் இல்லைன்னு பதில் சொல்ல, அப்போ போ, அந்த ஆசை உனக்கு எப்போ தீவிரமாகுதோ அப்போ திரும்பி வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாராம். ஒரு செயலோட தீவிரத்தை பொறுத்தே அதற்கான பலனும் கிடைக்கும். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நாம் அதில் தீவிரமாக இல்லைன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்துலையும் தீவிரமாக முயற்சி பண்ணுவோம், வெற்றி நிச்சயம். நன்றி.